பெரிய பொருள் இழப்பு 2 நாட்டுக்கு மட்டும் இல்லை, பல நாடுகளுக்கு பொருள் இழப்பு நடக்கும். விலைவாசிகள் கட்டாயமாக அதிகமாகும். பெட்ரோல் கேஸும் தட்டுப்பாடு வரும். உலக பொருளாதாரமே சரிஞ்சு போகும். இதனால இந்தியாவுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே. இந்தியாவுக்கும் பாதிப்பு இருக்கு. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு சண்டை வரும். இப்போ இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வரப்போதும் இந்தியா தான். ஒரு முக்கியமான கப்பல் ஒரு நடு இரவில் எரிந்து போகும். தமிழ்நாட்டில் ஒரு கோவில் மீது இடி விழும். அது அந்த கோவிலுடைய திருவிழா காலமாகவும் இருக்கும். இந்த வருடமே ஆகாய விமான விபத்து நிறைய இருக்கு. ரொம்ப சாதாரணமாக ஒரு ஜோதிடர் பார்த்தாலே இந்த போருடைய விஷயங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கும். கட்டாயமாக இந்த போர் மேலும் மேலும் வலுவாகும்ன்றது தான். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர் தான் நினைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எபிசோடில் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி வார்ஸ் எல்லாம் வரும், அது மட்டும் இல்லாமல் நிலநடுக்கம்லாம் இங்கே வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரியே நீங்கள் கணிச்சிங்க, அது ஓகே. அதே மாதிரி ஒரு பெரும் தலைவர் ஒருத்தர் இதுவாவார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஸோ இப்போது நம்ம பார்த்துட்ருக்கோம், இந்த வார் நடந்துட்டுருக்கு, தொடர்ந்து இஸ்ரேலும் ஈரான் வாரும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. இப்போது நீங்கள் இதை எப்படி அதுக்கு ஏதாவது பிரமாணம் இருந்தால் நீங்கள் அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். பொதுவாக போன வாட்டி பேசின போது நம்ம சொன்னோம், போராட்டத்தால் ஒரு நாட்டின் தலைவராக மாறியவர் அந்த போராட்டத்தினால் வீழ்த்தப்படுவார்னு நம்ம சொன்னோம். இது நம்ம ஒரு 20 நாள் 25 நாள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம பேசுகிறோம். இதுக்கு காரணம் என்னென்னா, ஜோதிடத்தில் இதுக்கான வரைவுகள் இருக்குது. காரணம், பொதுவாக அந்த குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களை ஜோதிடத்தில் ராகுன்னு சொல்லுவாங்க. ராகுன்ற கிரகம் தான் அவங்களை சொல்லுவது. பொதுவாக இந்த மாதிரி புரட்சிகரமான சிந்தனை, புரட்சி செய்யக்கூடியவர்கள், அந்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கு ராகு சொல்கிறது. அந்த ராகு பகவான் மீனத்திலிருந்து மாறி கும்பத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது இவர் கன்னி என்ற இடத்திற்கு 6வது இடமாக இருக்கிறார். 6வது இடம்னா சத்ருன்னு பேர், விரோதி அப்படின்னு சொல்கிறது. அப்போ கட்டாயமாக அவர் வீழ்த்தப்படுவார்ன்றது அதுலேயே இருக்குது. அப்போ ரொம்ப சாதாரணமாக ஒரு ஜோதிடர் பார்த்தாலே இந்த போருடைய விஷயங்கள் எல்லாமே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இது அமெரிக்கா என்பது கன்னி ராசி. அப்போ இந்த கன்னி ராசியை சனி பகவான் பார்க்கும்போது கட்டாயமாக ஒரு பிரச்சனை வரும்னு தெரியுது. 2வது, ராகு பகவான் இப்பொழுது சஞ்சாரம் செய்யக்கூடிய இடமே அவருடைய நட்சத்திரம் சதயம்ன்ற நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ கட்டாயமாக இந்த போர் மேலும் மேலும் வலுவாகும்ன்றது தான் இருக்குது. அப்போ இன்னும் கட்டாயமாக பெரிய பொருள் இழப்பு 2 நாட்டுக்கு மட்டும் இல்லை, பல நாடுகளுக்கு பொருள் இழப்பு நடக்கும். இதனால சாதாரணமாக சொல்லலாம், விலைவாசிகள் கட்டாயமாக அதிகமாகும். இப்போ இந்தியாவுக்கு இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கட்டாயம் விலைவாசியில் இந்தியாவுக்கும் பலவிதமான, அதாவது விலைவாசி அதிகம், பொதுமக்களுக்கு அவதி. 2வது, இந்த எண்ணெய் பெட்ரோல் கேஸும் தட்டுப்பாடு வரும். கட்டாயமாக ஓரளவுக்கு தட்டுப்பாடு வரும். அந்த பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, உலக பொருளாதாரமே சரிஞ்சு போகும். அதாவது சில காலமாக இருந்தாலும் அது கட்டாயமாக ஜூன் ஜூலை மாதம் வரை ஓரளவுக்கு சங்கடமான நிலைமையை உண்டாக்கும்.
அதுக்கப்புறம் சரியா போயிடுமா? ஜூலைக்கு அப்புறம் சரியாகும். ம். அந்த ஜூலையில் தான் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், அமெரிக்காவின் தலைமையில் ஒரு மாற்றம் உண்டாகும்னு நான் சொல்லியிருக்கேன். ம். ஜூலைக்கு அப்புறம். ஜூலைக்கு அப்புறம், ஜூலை 15க்கு அப்புறம் ஆகஸ்ட் 15 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். ஓகே. இதெல்லாம் வந்து இந்த போர்னால் வரக்கூடிய விளைவுகள். இந்த வேர்ல்டு வார் 3 அப்படின்ற மாதிரி தான் இது பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்களே இப்போ சொல்லிட்டீங்க, நிறைய நாடுகளுக்கு இதனால் வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகும். முக்கியமாக இப்போ இந்தியாவில் எந்த மாதிரியான ஒரு பெரிய லெவலில் நம்ம வந்து இதை பார்க்கலாம்? ஏன்னா பெட்ரோல் ஓகே, இது நம்மளே இது கணிக்க முடிஞ்சது, நிறைய பேர்னால ஸ்டாக் மார்க்கெட் கணிக்க முடியுது, கோல்டு ரேட்லாம் கணிக்க முடியுது. இப்போ நீங்கள் கேஸு தட்டுப்பாடு சொல்லியிருக்கீங்க, இதை தாண்டி வேற ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல வந்து விலைவாசிகள் அதிகமாகும். இந்த வருடத்திலேயே மொத்தம் 3 விதமான சண்டைகள் இருக்கு. இது ஒரு சண்டை. ஆசியா கண்டத்தில் ஒரு சண்டை இருக்கு. ஆசியா கண்டத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு. இதனால இந்தியாவுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையே? இந்தியாவுக்கும் பாதிப்பு இருக்கு. காரணம், நாம் அதில் தலையிட வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும். அதனால சில இழப்புகள் நமக்கும் வரும். பொருளாதாரம் எப்பவுமே உலகத்தில் எந்த நாட்டில் சண்டை வந்தாலும் பொருளாதார இழப்பு எல்லாருக்கும் தான். காரணம், அங்கே செலவாகப்படுவது மொத்தம் பொதுமக்களுடைய, உலக மக்களுடைய பணம் தான். ஒன்று ஏற்றுமதியில் ஏற்ற போகிறாங்க, இல்லைன்னா இறக்குமதியிலையோ ஏதோ. இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, இப்போ வந்து இந்த ஏஷியா அங்கே வந்து ஒரு சண்டை வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. அது குறிப்பிட்ட எந்த நாடு அப்படின்றத அது சொல்லலாம், சொல்லிடுங்களேன். அது பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு சண்டை வரும். இது ஒரு பாகத்தில். அதில் நம்ம போய் மத்தியஸ்தத்துக்கு போய் நம்ம மேலே அந்த பிரச்சனை வரும். பொதுவாகவே எல்லா சண்டைகளையும் சரி பண்ணக்கூடிய இடத்தில் இந்தியா இருக்கும். இப்போ இந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வர போதும் இந்தியா தான். இது பாகிஸ்தான் இல்லை, இந்த இஸ்ரேல் இவர்கள் போய் தான் மத்தியஸ்தம் பண்ணுவார்கள். அதாவது மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ இந்தியாவுடைய நடுநிலைமை தான் ஏற்கப்படும். இதுதான் வந்து, அதனால தான் இந்தியாவுடைய புகழ் வெளியிடங்கள் பரவும். ஓகே. ஸோ இப்போ இது ஒரு பக்கம் இருக்கு. 3 வாரம்னு சொன்னீங்க, இன்னும் 3 சண்டை என்ன? அதாவது மற்றதெல்லாம் இங்கே இல்லை, அதே கல்ஃப் கண்ட்ரிஸ்குள்ளேயே, அதாவது வளைகுடா நாட்டிலேயே இன்னொரு சண்டை ஒன்று இருக்கு. இதெல்லாம் இந்த வருஷத்துக்குள்ளேயே, எல்லாம் இந்த வருஷத்துக்குள்ளே வரும். அந்த சண்டைகள் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும், ஒரு 4 நாள் 5 நாள் அது போல தான் இருக்கும். பட் இப்போ நடக்கக்கூடிய சண்டை மட்டும் 1 மாத காலம் நடக்கும். இப்போ இதுக்கும் இந்த திருக்கணித இந்த பஞ்சாங்கம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதை நீங்க திருக்கணிதம் தான் பார்ப்பீங்க, சனிப்பெயர்ச்சி, இதோட இம்பாக்ட் ஏதாவது இருக்குமா? எந்த இம்பாக்ட்? இந்த வாரிசுக்கும் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அதுக்கு ஏதாவது இம்பாக்ட் இருக்கும்? கட்டாயமா. அதை எப்படி சொல்றீங்க? அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தை வித்து இப்போ நான் பார்க்கறது வந்து நாடி, திருக்கணிதமும் கிடையாது, வாக்கியமும் கிடையாது. நாடி முறைன்றது தனி. அந்த நாடி முறை தான் சரியான அயனாம்சம் கிடைக்கும். அயனாம்சம் மாறுபடும் போது தான் பிரச்சனைகள் வருது. இப்போது கிருஷ்ண ஜெயந்தி ஒரு சாரார் வேறு நாள் நடத்துகிறாங்க, இன்னொரு சார் வேறு நாள் நடத்துகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போது ஒரே நாளில் தானே வரணும். ஒரு பண்டிகை என்றால் ஒரே நாளில் தானே வரணும். எப்படி வித்தியாசப்படும்? சரி, வித்தியாசப்படக்கூடாது. ஒரு ஏதாவது கணக்கு புஸ்தகத்தில் 2 × 2 4 2 2 4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது இங்கே வாங்கினாலும் எந்த ஊரில் வாங்கினாலும் 2 2 நாள் தான். அந்த ஊரில் வாங்கினதுனால 2 2 8 ஆகிடுமா? அப்போ எதுவாக இருந்தாலும் உண்மையாக இருந்தால் ஒன்றா தான் இருக்கும், பொய்யாக இருந்தால் தான் 10 இருக்கும். அப்போது இந்த கணிதம், அடிப்படை கணிதத்திலே சில தவறுகள் இருக்குது. அதனால் நாங்கள் நாடி முறையில் கணிக்கிறோம். இந்த நாடி முறைன்றது எப்படின்னா, இயக்கங்களை வைத்து கொண்டு நாங்கள் கணிக்கிறோம். இப்போ என்ன கணிச்சிருக்கீங்க எக்ஸாக்டா? அப்போது எதில் இந்த வார்ஸ் பற்றி நீங்கள் என்ன கணிச்சு வச்சிருக்கீங்க? 1 மாத காலம் நடக்கும், பெரிய பொருள் செலவு இருக்கும், அதனால் பலவிதமான பிரச்சனைகள் வரும் உலகத்துக்கு. ஒரு முக்கியமான கப்பல் ஒரு நடு இரவில் எரிந்து போகும். ஒரு நாள் நடு இரவில் எரிந்து போகும். எங்க இது? அதான் அதே இந்த சண்டையிலே தான். இந்த சண்டையிலே தான். இதையும் தவிர
பொதுவாக இந்த வருடமே ஆகாய விமான விபத்து நிறைய இருக்கு. இதையும் தவிர ஒரு கோவில் மீது இடி விழும். இந்தியாவிலயா? ஆமாம், தமிழ்நாட்டில் ஒரு கோவில் மீது இடி விழும். அது அந்த கோவிலுடைய திருவிழா காலமாகவும் இருக்கும். அப்படி பார்த்தா இப்போ ஏப்ரல் மாதம் தான் எல்லாருமே வந்து பங்குனி உத்திரம் அப்படின்லாம் வந்து இது பண்ணுவாங்க. பல பேர் கூடக்கூடிய இடத்துல விழும். அதனால சில மக்களுக்கு தொந்தரவும் இருக்கும். அது மாதிரி ஒன்று நடக்க போகுது. காரணம் ராகு கும்பத்தில் இருக்கார். ஏன்னா இடிக்கு காரகனே ராகு தான். சரி, இப்போ இந்த இம்பாக்ட் நம்ம இது பேசிட்டு இருக்கும்போது திருப்பி நம்ம இந்த குரு பெயர்ச்சி வருதுல, குரு மாற்றம் நடக்க போகுதுல, அப்போ நமக்கு இன்னும் நிறைய நன்மைகள் தானே சார் வரணும்? நன்மைகள் இருக்கு. கடகத்தில் குரு வர்றதுனால நன்மைகள் இருக்க தான் இருக்கு. ஆனாலும் இப்போ சனியுடைய சஞ்சாரமும் ராகுடைய சஞ்சாரமும் நல்ல நிலைமையில் இல்லை. அதனால தான் இவ்வளவு பிரச்சனை உண்டாகும். இந்த கோவில் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாகும் அப்படின்னு வேற நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ அதே ஒரு மாதிரியான என்னடா இது, வேணா திருவிழாக்கள் கோவில்ன்றது ஒரு நம்பி தானே மக்கள் எல்லாருமே போவாங்க. ஃபைன், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இந்த வாரில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு விஷயம் வந்து கணிச்சிங்க. அதாவது என்னன்னா பெரிய தலைவர் யாராவது ஒருத்தர் இதுவாவார்னு அதே மாதிரி ஆச்சு. இப்போ திருப்பியும் அந்த மாதிரியான ஒரு தலைவர்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஒரு அந்த மாதிரியான ஏதாவது சம்பவங்கள் நடக்கிறதுக்கு கட்டாயமாக நடக்கும். அதாவது இன்றையிலிருந்து 12வது நாள், இன்றையிலிருந்து 12வது நாள், அதாவது இன்றையிலிருந்து 12வது நாள்னா இன்றைக்கி 4ஆம் தேதி, நம்ம பேசும்போது 4ஆம் தேதி, ஒரு 16, 17 தேதிகளில் இன்னொரு ஒரு அதிர்ச்சிகரமான நிகழ்வு நடக்கும் தலைவருக்கு. ஆமாம், அதே கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற இப்போ நடக்கிற இடத்துல ஒரு தலைவர் இறந்து போவார். ஓகே, இப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பொருளாதார வீழ்ச்சி அப்படின்லாம் பேசும்போது இப்போது நம்ம இந்தியன்ஸ் எவ்வளோ பேர் வந்து வெளிநாடுகளில் இருக்காங்க, அதே கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயும் இருக்காங்க, அமெரிக்காலேயும் இருக்காங்க. பாதி பேருக்கு வந்து எவ்வளோ இம்பேக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். வேலை, வீடு, அப்புறம் வந்து இடம் மாற்றம், அந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள்லாம் இருக்கும்ல, அவங்களுக்குலாம் எப்படி இருக்குது? அதாவது ஓரளவுக்கு இந்தியாவை சேர்ந்தவர்களுக்கு ஆபத்து இல்லாமல் இருக்கும். நம்மளுக்கு ஒன்றும் அதாவது பிரச்சனையான இது கிடையாது. ஆனாலும் 2026 அநேகம் பேர் தாய்நாடு திரும்பி வந்து விடுவார்கள். இப்போ இருக்கிறவங்க வெளிநாட்டில் சம்பாதிக்க போனவர்கள் அங்கே வந்து சில வாய்ப்புகள் குறைந்து போய் அவர்கள் இந்தியாவுக்கே திரும்பி வருவார்கள். அதனால இந்த இடத்துல வேலை வாய்ப்புக்கான பிரச்சனை அதிகமாகும். இங்கே ஆல்ரெடி வேலை வாய்ப்பு பிரச்சனை நிறைய அதிகமாகும். அது ஒன்று தான் பிரச்சனை. ஏன்னா வெளிநாடுகளில் நிறைய நாடுகளில் நாம் திருப்பி அனுப்பப்படுவோம். இதெல்லாம் எந்த காலகட்டத்தில்ன்றீங்க? 26க்குள்ள. சரி, இது நீ பொது பலன் தானே, அவங்கவுங்களுக்குன்னு வந்து ஜாதகப்படி அவங்களோட ஜாதக கோல்சாரம் அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது இல்லை? அப்போ அவங்களுக்குலாம் வந்து நல்லா இருக்குமா? அவங்களுக்கும் அதாவது ஒரு இடத்தில் இப்போ ஒரு பிளேன் போய் 240 பேரோ இன்னும் இறந்து போனாங்க. அந்த அது பாம்பே எங்கேயோ நடந்தது. இப்போ அந்த 240 பேருடைய ஜாதகத்தை பார்த்தாலும் அவருடைய எல்லாருக்குமே மாரக தசை வந்திருக்கும். புரியுதா? அந்த மாதிரி ஆட்களை மட்டும்தான் ஒன்றாக விதி சேர்க்கும். அப்போ அதே ஆகாய விமானத்தில் போவதற்கு முன்னால் தாமதமானதால் ஒருத்தர் போல, அது உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் போல, அப்போ விதி அவருக்கு மட்டும் கிடையாது. அதனால தான் அவர் தாமதமாக வந்தார். புரியுதா உங்களுக்கு? இந்த விபத்து நடந்த ஜாதகம் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மாரக தசை இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ எல்லாரையும் என்ன பண்ணணும்னா ஒன்றாக சேர்க்கும் விதி. அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கோல்சாரம் வந்து சேர்ந்து அங்கே சேர்க்கும். அப்படி இருக்கும்பொழுது இப்போ இந்த வேலை வாய்ப்பு இல்லாதவங்க அவங்க எல்லாருக்குமே இப்போ திசை மாறுறதுனால அவங்க மட்டும் அவங்களை கொண்டு வந்து சேர்க்குறது. ஆனால் நிறையா தடங்கல்கள் இல்லைன்னா புது சட்டங்கள் இயற்றப்படும். அதாவது இந்தியர்கள் அங்கே போக முடியாதபடி அந்த சட்டங்களால் அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். இப்போ அமெரிக்காவில் ஆல்ரெடி வந்து அந்த விசா ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு அதுவே ஒரு பெரிய இஷ்யூவாக பார்க்கப்படுது இல்லை? அதுலேயே இப்போ நிறைய பேர் வந்து ஃபில்டர் பண்ணுறதா சொல்லப்படுது. அப்படி இருக்கும்பொழுது இன்னுமே அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்களா? இன்னுமே நிறைய ரூல்ஸ் மாறுமா? பல நாடுகளில் அங்கே இருக்கக்கூடிய மக்களால்
அந்த மக்களாலேயே இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள். அதாவது இந்தியர்களுக்கும் அவர்களுக்கும் சில வெறுப்பான நிகழ்வுகள் நடக்கும், அதனால திருப்பி அனுப்பப்படும். இது எந்த ஊர்ல சொல்றீங்க? இது எந்த எல்லா கண்ட்ரிலயுமே பொதுவா நடக்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரி அதிர்ச்சி மேல அதிர்ச்சி இல்லாம ஏதாவது ஒரு நல்ல விஷயமாவது சொல்லுங்களேன். நல்ல விஷயம் இந்தியா முன்னுக்கு வரும். எது? இங்க வேலை வாய்ப்புன்றீங்க? இல்ல, அப்படி இல்லை, பொதுவான பொருளாதாரம். சரி. ஏழ்மை ஓரளவுக்கு குறையும். அடடா. ரெண்டாவது, இந்தியாவை வெளி நாடுகள் தலைமை, அதாவது வெளி நாடுகளுடைய தலைவர்கள் அதிகமாக மதிப்பார்கள். இப்போ எனக்கு ஒண்ணுதான், இப்போ இந்த தலைவர்களை மதிக்கிறதெல்லாம் நமக்கு வேணாம் சார். இப்போ எப்படி இருந்தாலும் அஃபெக்ட் பண்ண போறது வந்து மிடில் கிளாஸும் அப்புறம் வந்து மக்கள் தான். அவங்க அந்த மாதிரியான ஒரு மக்கள் வந்து தான், அடித்தட்டு மக்கள் தான் டெய்லியுமே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்க சொல்லுங்க. அவங்க எந்த அளவுக்கு வந்து பொருளாதாரமா முன்னேறுவாங்க, ஏழ்மையிலேருந்து அவங்க எப்படி வெளியில வருவாங்கன்ற அந்த ஒரு கட்டாயமாக புதிய கண்டுபிடிப்புகள் வரும். அதனால என்னன்னா நம்முடைய பொதுவான பொருளாதாரம் முன்னேற்றங்கள் கொடுக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம் தலைமையை எல்லாரும் ஏற்பார்கள். அதாவது நாட்டில் வந்து கிட்டத்தட்ட எந்த பிரச்சனை வந்தாலும் உலகத்தில் நாம் சொல்வதை அவர்கள் கேட்பார்கள். அதாவது நடுநிலைமை வகிக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்மளுக்கு வரும். ஃபைன் சார், இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக எல்லா விஷயத்துக்கும் எங்களுக்கு அழகாக வந்து கணிச்சு சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள், ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.